Moto Edge 70 இப்போ சுட சுட இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனுக்கு உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த வரவேற்பு இருக்குதான்னு பார்க்க போறோம். இல்லை அப்படி என்ன வாசனை வருது அதில்? நம்மளுக்கு வாசனை முக்கியம் இல்லை, போன தான் முக்கியம். அதை காமிங்க. பாக்ஸும் முக்கியம், பாக்ஸ்குள்ள இருக்கிற கண்டென்ட்டும் முக்கியம். உள்ள நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னையா பார்க்குறீங்க? சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாத்தையும் காமிச்சிங்களா? இந்த ஃபோன் எங்க? ஃபோனை காட்டவே இல்லை. என்னது? ஸ்லிம். ஓ, இது ஸ்லிம். 5000 mAh பேட்டரி. டைம் ஆச்சுண்ணா, போயிட்டு வந்து. 50 MP கேமரா, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். ஹலோ, இந்த வந்துட்டேன். எஸ்கேப் ஆயிட்டான்டா. ஆனால் கையில் எடுக்கும்போது நல்ல லைட்டாக இருக்குதுங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 159 கிராம்ஸ் தான். இனான் ஃபீல் உண்மையாக சொல்ல போனால் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய அந்த மோட்டோவுடைய டச்சும் இருக்கு, பேண்ட் அண்ட் வேலிடேஷன் கலருமே இது. ப்ளஸ் இந்த கிரீன் கலரோட பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கேமரா ரிம்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் வந்து தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொரு ஷேட் ஆஃப் கிரீனுமே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு வரும். அது இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கு. அண்ட் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே பிரஷ்ட் அலுமினியம் தான் நமக்கு இந்த கேமராவை சுற்றியுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு கார்னிங் உலகில் 7க்கான ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP68, 69க்கான ரேட்டிங்குமே இந்த ஸ்லிம்னஸோட வர்றது வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இந்த ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் போடும்போது காத்துல மிதக்குதா இல்லை கீழே விழுதா அப்படின்றது போலலாம் அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண போறதில்ல. அதனால சும்மா போட்டு உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும். பின்னாடி போடலாமா? தாங்குமா? பார்த்தலாமா? ஐயோ, மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து உங்களுடைய சேஃப்டிக்கு எப்பயாச்சும் உள்ள தான் தப்பிச்சிருன்ற ஒரு மன ஆறுதலுக்காக மட்டுமே தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டு பார்க்காதீங்க. இந்தியாவில் இது வரைக்கும் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இதில் தான் பெரிய பேட்டரி 5000 mAh பேட்டரி. அதுலேயுமே குளோபலாக 4800 mAh தான். இந்தியாவில் 5000 mAh பேட்டரியே கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்டெல்லாம் வெளியில் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இங்கே கம்மியாக கொடுப்பாங்க. கரெக்டாக இல்லை, சார்ஜர் கேட்கவே இல்லையே. 65 வாட் சார்ஜர் ப்ரோ பாக்ஸ்லேயே தராங்க. அதான் கேட்கலையே. அப்புறம் நீ தான் ப்ரோ கேட்கல, ஆனால் மக்களுக்கு வேணும்ல. இருங்க 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இல்லையா? ஆமா, பின்ன இங்க பாருங்க கேமரா பாத்தீங்களா? நிக் ஃபியூரி மாதிரி கேமரா கொடுத்தா பார்த்தாது. 50 மேப்ஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, OS சப்போர்ட்டோட 50 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் பிளஸ் மேக்ரோ எடுக்க முடியும். செல்ஃபிலையுமே 50 மேப்ஸ்க்கான கேமரா. அப்போ இது என்னது? 2 இருக்கு எக்ஸ்ட்ரா. அது 3-in-1 லைட் சென்சார் ப்ரோ. சப்போர்ட்டுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பாருங்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே நம்மளால 4K 60 fps வீடியோ வேற எடுக்க முடியும். கொடுத்தா மட்டும் காணாது. எப்படி இருக்கணும் பார்க்கணும். பாருங்க எப்படி இருக்குங்க. பாருங்க இங்க பாருங்க தலைவர் எப்படி இருக்காரு பாருங்க. அப்படியே சும்மா கல்யாணத்துக்கு போற மாதிரி ஜகன்னு போட்டோ எடுத்தா சும்மா அப்படியே நல்லா பூஸ்ட் பண்ணி காமிக்குதா. எடுத்த உடனே அப்படியே யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னா அழகா ஷேர் பண்ணிமா. எடுத்த உடனே ஷேர் பண்ணிட்டு இருப்பான். கேமரா எல்லாம் பாக்குறதுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்கின் டோன் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிடுது. பட் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பூஸ்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. மற்றபடி டீடைல்ஸ் நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்சுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருது. அண்ட் 50 மேப்ஸ்க்கான செல்ஃபியுமே டீடைல்ஸும் நல்லா வந்து கேப்சர் பண்ணி கொண்டு வருது, which is good. அண்ட் இந்த 3 கேமராலையுமே மோட்டோ ஏஐ யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரி, அதில் என்னப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது சிக்னேச்சர் ஸ்டைல், குரூப் ஷாட், ஆக்ஷன் ஷாட், இந்த போட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் ஏற்கனவே இருந்ததை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் மற்றபடி போட்டோஸ்ல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இந்த மேஜிக் எரேசர், போட்டோ அன்பிளர், மேஜிக் எடிட்டர் இதெல்லாம் இருக்குதுங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஏன்னா இதுதானே ரொம்ப முக்கியம். உலகத்தில் முதல் முறையாக இந்த போன்ல தான் Snapdragon 7 Gen 4 ப்ராசஸர் ஆன் டிவைஸ் ஏஐ உடைய கேப்பபிலிட்டியோட வருது. LPDDR5க்கான RAM டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. நாங்க ரன் பண்ண பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே வைக்கிறோம். என்ன ஸ்கோர் வருதுன்றது பாருங்க. BGMல 120 fpsக்கான கேமிங் சப்போர்ட்டுமே இருக்கு. கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நாங்க விளையாடி பார்த்துட்டு அதையும் சொல்றேன். முக்கியமா இந்த டிஸ்பிளேவை பத்தி பேசுவோம். ஏன்னா ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேவை இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன்ல இந்த ஃபிளாட்டான டிஸ்பிளே அப்படின்றது makes huge sense. பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. சரி, என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்க்கான 1.5 ரெசல்யூஷன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்ஷோட நமக்கு எக்ஸ்ட்ரீம் அமோலட் டிஸ்ப்ளே இருக்கிறதா சொல்றாங்க. பேண்டோன் வேலிடேஷனோட கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வைப்ரண்டா இருக்கு. சொல்ல போனா வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. ஆனா HDR கண்டென்ட் நாங்க பார்க்கும்போது கலர்ஸ் நல்லா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும். அது இப்போதைக்கு இல்ல, ஏதாச்சும் ஒரு அப்டேட்ல கொண்டு வருவாங்களான்னு பார்க்கலாம். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி கேட்கும் பொழுது நல்லாவே இருந்தது. ஸ்பெஷலி இந்த ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டர்ல இது வரைக்கும் நாங்க பார்த்த மற்ற போனை விட இதுல சவுண்ட் நல்லா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. போனை நம்ம இன்டோர்ல மட்டும் கிடையாது, அவுட்டோர்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு டைரக்ட் சைட் விசிபிலிட்டி இனிஷியலா நாங்க யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1400 நிட்ஸ்க்கான HBM இருக்கு. ஸோ நீங்க மெயினா வந்து உங்களுக்கு அந்த பெசில் கம்மியா ஒரு நல்ல மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன்ல இது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ எந்த ஒரு விதத்திலும் விமர்சனம் கிடையாது. இது நம்ம மோட்டோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொலாப்ல தான் இருக்கு.
இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை விமர்சனம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சீக்கிரமா கொண்டு வந்து. அண்ட் இந்த UI அண்ட் சாஃப்ட்வேரை பத்தி சொல்லும் பொழுது UI ஹலோ UI எனக்கு பர்சனலாவே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இன்னுமே வந்து ஸ்லீக்கா ஸ்னாப்பியா இருக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுது. ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் ஒரு சிலது இருக்கு, நம்ம வேணும்னா நம்ம தான் தூக்கிக்கணும். அண்ட் நீங்க போனை செட்டப் பண்ணும் பொழுதே என்ன எதிரத்தை பார்த்து பக்குவமா தான் பண்ணணும், இல்ல நமக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்டால் ஆகும். ஆனா உள்ளேயும் பாத்தீங்கன்னா கிளான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு, நம்ம தான் டர்ன் ஆஃபும் பண்ணிக்கணும். 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் மத்தபடி வாசத்தே இதுல Moto Edge 2.0 கொடுத்துருக்காங்க. நீங்க எப்போ 1.0 முழுசா கொண்டு வர போறீங்க? இதை பத்தி பேசிக்கலாம்ல, பேசுங்க நீங்க. சரி, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா ஒரு ஸ்பெஷல் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. AI கீ. என்ன கீ? AI கீ. அது இருக்கட்டும், அதுல என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒண்ணே பண்ணலாம், AI கூப்பிட்டு வரலாம். ஒன்றும் பண்ண முடியாது, AI யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி வரக்கூடிய அந்த AI என்ன பண்ண முடியும்னா டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் டு ஸ்டிக்கர் அண்ட் இமேஜ் டு அவதாரும் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதானே ப்ரோ? ஸ்கெட்ச் டு இமேஜ் இதுலயுமே இருக்குது ப்ரோ. டைல் சிங்க் இருக்கு, கோபைலட்டை கொடுத்துருக்கோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க, நாங்க பாருங்க பெர்ப்ளெக்சிட்டியும் கொடுத்துருக்கோம். இன்னும் 2-3 AI எல்லாம் எக்ஸ்ட்ராவா எடுத்து போட்டு உள்ள வச்சிருக்கோம். என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீ கேட்காத. திஸ் அண்ட் தட் இருக்கு, நெக்ஸ்ட் மூவ் எல்லாம் இருக்கு. பட் யூ டோன்ட் ஆஸ்க் அபவுட் தி நெக்ஸ்ட் புக். அண்ட் ரிமெம்பர் திஸ் இஸ் சேவ் டு மெமரி ரீகால். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? இங்கேயும் இருக்கு. ஸ்மார்ட் கனெக்ட் 3.0 இருக்கு. யூனிவர்சல் சர்ச்ல நமக்கு Moto AI மூலமா நம்ம கேட்கறதுக்கான பதில் மற்ற விஷயங்கள் வரும். நம்ம ஃபுல் ஸ்கிரீனும் போயெல்லாம் நார்மலா வச்சுக்கலாம். பிளஸ் ஜெமினிக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டிக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Wi-Fi 6E, Bluetooth 5.4, 16 5G பேண்ட்ஸ் இருக்கு. NFC-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிம்மா ஒரு ஸ்மார்ட் போனை பேச்சுக்கு சும்மா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாம ப்ராசஸர், AI ஃபீச்சர்ஸ், UI ஆப்டிமைசேஷன்ல இருந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் பேட்டரி எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. பிரைசிங்கும் கரெக்டாக வச்சா நல்லா இருக்கும். எக்ஸாக்ட் பிரைசிங் இன்னும் எனக்கு தெரியாது. அந்த பிரைசிங் என்னன்றது இங்க போறேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்லிம் ஸ்மார்ட் போனை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஏன்னா நம்ம பட்ஜெட் அதிகமாக வைக்கும் போது சம்சாவா இருக்கட்டும், பழத்தையா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஜூஸ் தான் போட்டோம், இல்ல தென்னையெல்லாம் போட்டோம். பட் இந்த மாதிரி பட்ஜெட்ல இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் ஸ்லிம்மா வரும்போது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்ல இது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.